கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 1வது வசனம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் இந்த வார்த்தையை தருகிறார். இன்றைக்கும் கூட ஆபிரகாமோடு பேசின கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து நாம் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கலங்கிக் கொண்டிருக்கிறோம். இது என்னமாய் முடியும், இது எப்படி நடக்கும், இது நடக்குமா நடக்காதா என்று நாம் அங்கலாய்க்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்திலே நமக்கு அநேக சூழ்நிலைகளிலே அநேக பயங்கள் வரலாம். ஆனால் ஆபிரகாமுடைய பயத்தை மாற்றுகிற கர்த்தர் நம்முடைய பயங்களையும் நிச்சயம் மாற்றுவார். நிச்சயம் நாம் பயப்படுகிற காரியங்களிலே நமக்கு தேவன் ஒரு பெரிய வெற்றியையும் நன்மையும் தருவார். நாம் அவரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாமுக்கு பயந்த எல்லா காரியங்களும் நன்மை உண்டானது போல நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.